காற்று மழை அடிக்குது, என்னால் போக முடியாது, நான் வெளியே கூட வர முடியாது என்னால் சொல்லியிருக்கு. நீ வரலனாக்கா நான் உன்னை வேலையை விட்டு நிறுத்திடுவேன்டான்னு சொல்லியிருக்கேன். எங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை வரும்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. கல்யாணம் ஆகி 9 மாதம் தான் ஆகுது. எங்களுக்கு 4 மாதம் முழுகாமல் இருக்காங்க அவங்க. இப்போ யார் அந்த குழந்தைக்கு பதில் சொல்லிட்டவங்க? நீ வந்தீங்கன்னா தான் 2 கோடி கிளைம் பண்ண முடியும்னு சொன்னாங்க. இப்போ அது ஒரு உயிர் போச்சு. அவங்க இப்போ ஒரு பதிலும் சொல்லலை, எதுவுமே பண்ணலை, ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்க. அந்த கம்பெனி எதுவுமே பேசவே இல்லை, எதுவுமே பண்ணவே இல்லை. கம்பெனி சைடு ஒன்றுமே கிடையாது, சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்க. அந்த நேமே இல்லாத மாதிரி பண்ணிட்டாங்க அவங்க. நாங்கள் தான் படிக்கல, நீங்கள் படிச்சிங்க, எங்கன்னா போய் போஷிப்பாங்கப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சேன். போஷிப்பாங்கன்னு சொல்லிட்டு வந்தவங்க ஒரே வழியாக போயிட்டாங்க. இந்த சட்டத்தை மீறி தான் இப்போ இவ்வளவு விஷயம் நடந்திருக்குது. எந்த விதமான கட்டுமான பணிகளும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி முதலமைச்சரே ஒரு உத்தரவு போட்டார். துளியும் அதை செட்டப் பண்ணாம தான் அங்கே பணிகள் நடந்திருக்குது. தொழிலாளர்கள் குறித்த எந்த விவரத்தையும் அவங்க வச்சிருக்காததே சட்டப்படி தப்பு. அது இன்னொரு பெரிய சந்தேகம் என்னன்னா, அங்கே சைட்ல நீங்க சாயில் டெஸ்ட் பண்ணணும். ஆக்சுவலா அந்த சாயில் டெஸ்ட் இவங்க முறைப்படி பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும்புது. ஆக்சுவலா அந்த கம்பெனி சார்ந்த ஆட்களோ யாருமே உங்களை சந்திக்கல, பார்க்கல. இந்த கம்பெனி எனக்கு தெரிஞ்சு இல்லீகலா செயல்படுதா, இது முறைப்படி கம்பெனி ரெஜிஸ்டர் ஆக்ட்ல பதிவு செய்யப்பட்டதா, இது பேர் அங்க இருந்தவங்களா, வேலை செஞ்சவங்களா, அல்லது பெட்ரோல் பங்க்ல இருந்தவங்களா, அல்லது இந்த பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பஸ் ஸ்டாப்ல இருந்தவங்க நின்றவங்களா, இது குறித்து தகவல் எதுவும் கிடையாது, சுத்தமா கிடையாது. வணக்கம் நண்பர்களே, இது அரண்சை. நான் மகிழ்ந்தன். பல்வேறு அரசியல் சமூக நிகழ்வுகள் தொடர்பாக பல்வேறு ஆளுமையில் சந்தித்து உரையாடி வருவோம். அந்த வகையில் நாம் சந்திக்க போகின்ற சிறப்பு விருந்தினர் தோழர் அருள்தாஸ். வணக்கம். வணக்கம். அந்த வேளச்சேரியில் நடந்த அந்த விபத்து, இப்போ ஒரு பேரிடர் காலம், தொடர் மழை, மக்கள் பல்வேறு வகையான துயர்களை சந்திச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த சூழலில் வேளச்சேரியில் நடந்த அந்த விபத்து, அது ஒரு பிரைம் நியூஸாக இல்லாமல், ஒரு ஃபோக்கஸில் இல்லாமல், ஒரு விலகி ஒரு விதிவிலக்கான செய்தியாகத்தான் இருந்தது. நீங்கள் களத்துக்கு போயிருக்கீங்க, அங்கே நடந்த விபரம் என்ன வகையில் அந்த விபத்து எப்படி நடந்துச்சு? அதாவது என்னைய பொறுத்த மட்டும் இது ரொம்ப கஷ்டமான ஒரு நிகழ்வு. இன்னொன்று ஒரு விஷயம் அரசாங்கம் உங்களுக்கு தெரியும், மழை வெள்ள காலகட்டங்களில் எந்த விதமான கட்டுமான பணிகளும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி முதலமைச்சரே ஒரு உத்தரவு போட்டார். அந்த உத்தரவை மதிக்காம தான், துளியும் அதை செட்டப் பண்ணாம தான் அங்கே பணிகள் நடந்திருக்குது. அது அரசுடைய உத்தரவை மீறினதுனால தான் இப்படி ஒரு விபத்தே நடந்திருக்கு. 4ஆம் தேதி அந்த கம்பெனி குறிப்பாக கான்ட்ராக்டராக இருக்கக்கூடிய கிரீன்டெக் ஸ்ட்ரக்சரல் பிரைவேட் கம்பெனி, கட்டுமான நிறுவனம், கிளைண்டாக இருக்கக்கூடிய குறிப்பாக ஹிந்துஜா லேலாண்டு, இந்த 2 முக்கியமான கம்பெனி நிறுவனங்கள் தான் இதுக்கு முக்கியமான பொறுப்பு ஏற்க வேண்டிய ஒரு நிறுவனங்கள். 4ஆம் தேதி அந்த 2 பேர் உடல் இன்னைக்கு மீட்கப்பட்டிருக்குது. குறிப்பாக ஜெயசீலன், அவர் ஒரு எலக்ட்ரானிக்கல் இன்ஜினியரிங், ஆக்சுவலா அவர் தான் சூப்பர்வைசராக, அந்த சைட்டுடைய சூப்பர்வைசராக இருந்திருக்கிறாரு. அப்புறம் நரேஷ், அவர் அந்த பெட்ரோல் பங்க்ல வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஆள். இவங்க 2 பேருடைய உடலை எடுத்திருக்கிறாங்க. 4ஆம் தேதி அவங்களுடைய தம்பிக்கு ஒரு கால் வந்திருக்குது. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த சேசிலன், இறந்து போன சேசிலன் இந்த மாதிரி சைட்டுக்கு அர்ஜென்ட்டாக கூப்பிடுறாங்க, அதனால நான் சைட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு, குறிப்பாக மெயினாக பேச 2 பேர் தான் அவரை கூப்பிட்டுருக்காங்க. அதில் பாஸ்கர், வேலு, இவங்க தான் மெயினான மேனேஜராக இருந்திருக்காங்க. ஆக்சுவலாக நடந்த ஸ்பாட்ல இருந்து அந்த அவங்க கூப்பிட்டுருக்காங்க, சைட்டுக்கு வாங்கணும். இவர் கரெக்டாக போயிருக்காரு போல, 4 மணிக்கு போய், அதிகாலை 4 மணிக்கு. ஆமாம், நான் சைட்டுக்கு போயிட்டேன், சைட்டுக்கு போயிட்டு ரீச் ஆயிட்டேன்னு சொல்லி அவர் தம்பிக்கிட்ட சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் அடுத்த ஒய்ஃப் தான் கடைசி வரைக்கும் பேசிட்டு இருந்தது. அதான் கடைசியில் அவங்க அதுக்கடுத்து அவங்க ஒய்ஃப் பேசியிருக்காங்க. பேசும்போது ஒரு கட்டத்தில் என்ன ஆச்சுன்னா, ஃபோன் கட் ஆகுது. கட் ஆகணும்னா அவங்களுக்கு ஒன்றுமே புரியலை. உடனே உங்களுடைய அந்த இறந்து போனவருடைய தம்பிக்கு கால் பண்ணி, கட் ஆகுது, என்னன்னு போய் பாருன்னு சொல்லி, இவங்களும் அவங்க ஒய்ஃபும் தம்பியும் போய் பார்க்கும்போது இந்த பில்டிங் அப்படியே சரிஞ்சு உள்ள போயிடுச்சு. அதாவது மண் எல்லாம் கம்ப்ளீட்டா சரிஞ்சு உள்ள போயிடுச்சு அப்படின்னு பக்கத்துல உள்ளவங்க மக்கள் பேசியிருக்கிறாங்க. போய் பார்க்கும்போது அந்த சுவடுகள் ஒரு மாதிரியா இருக்குது. பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க புகார் போய் கொடுக்குறாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல. இந்த மாதிரி இங்க வந்தாரு, காணா அப்படின்னு சொல்லிட்டு. காணான்னு சொல்லதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, இந்த இடத்துல போய் பார்த்துருக்குறாங்க. அப்போ
அங்கே இருந்தவங்க எல்லாருமே உள்ளே போயிருக்காங்க. அது கிட்டத்தட்ட வந்து 70-80 அடி அப்படிங்கிறது சொல்லப்படுது. இங்கே வந்து நடந்த விஷயங்கள் என்னன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் நாள் வந்து ஒரு 3-4 பேரை வந்து இவங்க வந்து மீட்டிருக்காங்க. அதாவது அங்கே இருந்தக்கூடிய பொதுமக்கள், அந்த பெட்ரோல் பம்பில் இருந்தவங்க, அப்புறம் வந்து போக்குவரத்து போலீஸ், இவங்கெல்லாம் நின்று அதில் வந்து கொஞ்சம் ஒரு 4-5 பேரை மீட்டதாக வந்து சொல்லப்படுது. ஆனால் எத்தனை பேரை மீட்டாங்க, அந்த அத்தனை பேர் வந்து அங்கே இருந்தவங்களா, வேலை செஞ்சவங்களா, அல்லது பெட்ரோல் பங்க்ல இருந்தவங்களா, அல்லது வந்து இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பஸ் ஸ்டாப்பில் வந்து நின்றவங்களா, இது குறித்து தகவல் எதுவும் வந்து கிடையாது, சுத்தமாக கிடையாது. குறிப்பாக வந்து ஒரு கம்பெனின்னு சொன்னால், ஒரு சைட்டை வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் நடக்குதுன்னா அந்த ஒர்க்கர்ஸினுடைய டீட்டெயில்ஸு, அதை வந்து கம்ப்ளீட்டாக முழு விவரமும் முகவரியோட, அவங்களுடைய ஐடி கார்டோட கம்பல்சரி அவங்க வந்து மஸ்டர் ரோல் மாதிரி வந்து வச்சு மெயின்டைன் பண்ணணும். ஆக்சுவலாக இப்போ கம்பெனிக்கிட்டையும் இந்த தொழிலாளர்கள் எத்தனை பேர் உள்ள விழுந்தாங்க, எத்தனை பேர் நீங்க சொல்றதன் அடிப்படையில கடுமையான மழை பெஞ்சிருக்க சூழல்ல அரசின் அறிவுறுத்தலுக்கு மாறாக அன்றைக்கு தொழிலாளர்களை அழைத்திருந்தால் அந்த மஸ்டர் ரோலில் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க இத்தனை பேர் வேலை பார்த்தாங்கன்னு ரெக்கார்டு வச்சுருந்தாங்கன்னா அதுவுமே அவங்களுக்கு பின்னாடி ஆபத்து வரவழைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் அன்னைக்கு ஒர்க்கில் இருந்தவங்க கண்டிப்பாக எழுதி வச்சிருக்காங்க. இல்லை, ஆக்சுவலாக அன்னைக்கு அவங்க ரெக்கார்ட் பண்ணாட்டா கூட கம்பல்சரி இதுக்கு முன்னால ஒரு 3 நாளைக்கு முன்னாலோ, 6 மாசத்துக்கு முன்னாலோ, 1 வருஷத்துக்கு முன்னாலேயோ சைட்ல வேலை பார்த்தவங்களுடைய டீட்டெயில்ஸ் கம்பல்சரி வச்சிருக்கணும். இதை வந்து சட்டம், இது சட்டத்தை மீறி தான் இப்போ இவ்வளவு விஷயம் நடந்திருக்குது. அவங்க ஒழுங்கா வந்து எந்த ஒரு தொழிலாளர்கள் குறித்த எந்த விவரத்தையும் அவங்க வந்து வச்சிருக்காததே சட்டப்படி தப்பு. அதை வந்து கண்காணிக்கக்கூடிய தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி அண்ட் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் வந்து முறையா இது மாதிரியாக வந்து அவங்க வந்து தொழிலாளர்கள் பற்றிய விவரங்களை சரியா வச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லி கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு வந்து லேபர் டிபார்ட்மெண்ட்டுக்கும் அவங்களுக்கும் இருக்கு. அதையும் அவங்க வந்து செய்யலை. இன்னொன்று வந்து ஒரு சைட் நடந்ததுன்னா அந்த சைட்ல எவ்வளவு ப்ராஜெக்ட், எத்தனை வருஷம் ப்ராஜெக்ட், யார் இந்த ப்ராஜெக்ட் கம்பெனியை பண்றா என்னங்கிறது ஒரு போர்டு வந்து இருக்கும். இப்போ நான் போய் பார்த்ததுல அந்த போர்டு கூட அங்கே கிடையாது. அப்போ நீங்க வந்து அந்த இல்லீகல் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு வந்து அது பண்றீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து நம்ம முன்வைக்க வேண்டியிருக்குது. ஏன்னா ஒரு மேப்போட போட்டு இத்தனை வருடங்களுக்குள்ள இந்த ப்ராஜெக்டை முடிப்பாங்க, இத்தனை கோடி ப்ராஜெக்ட், இந்த கம்பெனி இதை பண்றாங்க என்னங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும். அது எதுவுமே அங்கே வந்து கிடையாது. இன்னொரு பெரிய சந்தேகம் என்னன்னா, அங்கே வந்து சைட்ல வந்து நீங்க வந்து சாயில் டெஸ்ட் வந்து பண்ணணும். ஆக்சுவலா அந்த சாயில் டெஸ்ட் இவங்க முறைப்படி பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எழும்புது. ஆக்சுவலா ஏன்னா அந்த இடம் ஏற்கனவே ஏரி இருந்த பகுதி, வேளச்சேரி ஏரி வந்து இருந்தக்கூடிய ஒரு வேளச்சேரியே ஒரு ஏரி தான் அது இருந்த பகுதி. ஆக்சுவலா அந்த கிண்டி ரேஸ் கோர்ஸ்ல இருந்து நோண்ட நிறைய தண்ணி வந்ததுன்னு சொன்னாங்கல்ல. அப்போ வந்து தண்ணி ஊற்று எடுத்து அவங்க வந்து அதிகமா வரக்கூடிய பகுதி உள்ள ஒரு கால்வாயும் அங்க வந்து போகுது. நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு கால்வாய் போகக்கூடிய ஒரு இடத்துல எப்படி சிஎம்டி அந்த இடத்துக்கு ஒரு அப்ரூவ்டு கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வியே இருக்குது. ஸோ இந்த வழக்கை பின்தொடர்ந்து போனா எவ்வளவு சட்ட மீறல்கள் நடந்திருக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அது விசாரணைக்கு உட்பட்டது. இந்த குறிப்பிட்ட சப்ஜெக்ட் பொறுத்தளவு இப்போ வந்து ஒருத்தர் அவர் இன்ஜினியரா வேலை பார்த்துருக்காரு இல்லையா, சைட் இன்ஜினியராக இருந்திருக்கிறாரு. இன்னொரு பையன் நரேஷ் பெட்ரோல் பங்க்ல வேலை பார்த்தவனா அந்த பையன். 2 பேர், இவங்க 2 பேருமே வீட்டை பொறுத்தளவுக்கு பெரிய சொத்து. இப்போ அந்த அவங்களுடைய மனைவி வந்து அவங்க ரொம்ப அழுதபடியே பேசிட்டு இருந்தேன், நான் வீடியோஸ் பார்த்தேன். உங்ககிட்ட அவங்க ஏதாவது சொன்னாங்களா, நீங்க அவங்கள்ட்ட பேசுனீங்களா? இல்லை, அவங்கள்ட்ட நான் நிறையா வந்து ஒரு நாள் ஃபுல்லாக வந்து தொடர்ச்சியாக அவங்க கூட இருந்து நம்ம வந்து பேசுனதுல வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பாஸ்கர், வேலு, குறிப்பாக வந்து அப்புறம் அகமது, இவங்க 3 பேரும் வந்து என்னன்னா வந்து வேலையை சீக்கிரம் முடிக்கணும்னு சொல்லிட்டு அவர் வந்து ஓய்வே இல்லாமல், ஞாயிற்றுக்கிழமை கூட ஓய்வே இல்லாமல் அவரை வந்து டார்ச்சர் பண்ணி இவ்வளவு வந்து அசைன்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பகலும் பாராம அவங்களை வந்து குளிக்க விடாம, சாப்பிட விடாம, ஒரே போன் மேல போன் பண்ணி டார்ச்சர் பண்ணிட்டு கிளம்பி வான்னு சொன்னதா வந்து அவங்க ஒரு புகாரை வந்து நம்மள்ட்ட வந்து அவங்க ஏதோ சிங்கப்பூர் கனெக்ஷன்ல சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து சிங்கப்பூர் இதனுடைய ஓனர் வந்து, அதாவது குறிப்பா போ கியாங்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர், அவர் தான் வந்து தொடர்ச்சியா அவர் வந்து அந்த கிரீன்டெக் உடைய ஸ்ட்ரக்சரலுடைய கம்பெனியுடைய ஒன் ஆஃப் த டைரக்டரா இருக்கக்கூடியவர். அவர் கூட அடிக்கடி வந்து இவருடைய வீட்டுக்காரர் வந்து தொடர்புல இருந்ததா வந்து சொன்னாங்க. அவரும் அடிக்கடி வந்து பேசுவாராம் அப்படிங்கிற ஒரு தகவலையும் வந்து சொன்னாங்க. இன்னொரு விஷயம் வந்து, இதுவரைக்கும் வந்து அந்த கம்பெனி சார்ந்த ஆட்களோ யாருமே வந்து உங்களை சந்திக்கல, பார்க்கல, இதுக்கான விஷயத்துக்கு வந்து அவங்க பொறுப்பெடுத்துக்கல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் அவங்க வந்து முன் வச்சாங்க. இல்ல, தொடர்ச்சியா இப்ப வந்து அவங்க பேசும்போது பல கோடி ரூபாய்
ஒரு மதிப்பு, நீ போய் அந்த சைட்டை பாரு அப்படின்னு சொல்லி தான் ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க. என் புருஷனும் போனார். அவர் சிங்கப்பூரில் வேலை பார்த்தாரு. ஐடி கார்டுலாம் கூட காமிச்சாங்க. அவன் பல கோடி ரூபா மதிப்புள்ள ஒரு சைட்டை பார்க்க போன அந்த பொறுப்பாளர் அவர் ஜெயசீலன், அவர் உளுந்து இறந்து போயிட்டார். கம்பெனி தரப்புல பொறுப்பே எடுக்கலை அப்படிங்கிறது வந்து ரொம்ப வியப்பாக இருக்குது. அவங்க யாருமே வந்து பேசவே இல்லை. இது வரைக்கும் அவங்க வந்து கம்பெனி சைட்ல இருந்து யாருமே வரல. இந்த கம்பெனி தான் வந்து அவருடைய ஐடி கார்டு வந்து உங்களுக்கு இருக்கு. ஐடி கார்டில் தெளிவாக வந்து அவங்க அந்த மஞ்சுங்கிற அவங்க அந்த தங்கச்சி வந்து தெளிவாக எடுத்து காமிக்கிறாங்க. ஆக்சுவலாக இவர் இந்த கம்பெனியில் தான் இவர் வேலை பார்த்தாருன்னு சொல்லிட்டு அது எல்லா ஊடகங்கள்லையும் வெட்ட வெளிச்சமாக ஆனது. அதுக்கு பின்னாலேயாவது அவங்க வந்து நாங்கள் எங்கள் கம்பெனி தவறு பண்ணிருச்சு, நாங்கள் இந்த மழைக்காலத்து வெள்ளை காலத்தில் இதை பணியை செஞ்சிருக்க கூடாது, நாங்கள் வந்து இதை செஞ்சது தவறு அப்படிங்கிற பொறுப்பு எடுத்துக்கணும். ஆனால் அவங்க யாரும் எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா இது ஒரு பெரிய ஒரு கம்பெனி, இதுக்கு பின்னால் மிகப்பெரிய அரசியல் இருக்குது. தவறு செஞ்சவங்க யாருமே என்னைக்குமே வந்து தன்னுடைய குற்றத்தை ஒப்புக்கிறதுக்கு யாரும் தயாராக இருக்க மாட்டாங்க. அப்படிதான் இவங்களும் வந்து ஏன்னா இப்போ கம்பெனியை தொடர்பு கொண்டு ஊடகக்காரங்கள் பேசியிருக்கிறாங்க, போனை எடுக்கலை. கம்பெனியுடைய இடத்துக்கு போயிருக்காங்க, அங்கே யாரும் இல்லை, யாரும் ரெஸ்பான்சிபிள் ரிஜிஸ்டர்ட் அட்ரஸ், ஆமா ரிஜிஸ்டர் அட்ரஸ்க்கு ரெஸ்பான்சிபிள் யாரும் எடுக்கலை. நேற்று வரைக்கும் வந்து சில ஊடகங்கள் வந்து அந்த வெப்சைட்டை போய் அலசி ஆராய்ஞ்சிருக்கிறாங்க. ஆனால் நேற்று வந்து நான் ஈவினிங் பார்க்கும் பொழுது அந்த இணையதளம் வந்து முடக்கப்பட்டிருக்குது. அப்போ இந்த கம்பெனி வந்து எனக்கு தெரிஞ்சு இல்லீகலா செயல்படுதா, இது முறைப்படி கம்பெனி ரிஜிஸ்டர் ஆக்ட்ல பதிவு செய்யப்பட்டதா, இதுக்கான அங்கீகாரத்தை வந்து ஒன்றிய அரசு கொடுத்துருக்குதா, அது மாநில அரசு எந்த அடிப்படையில இதுக்கான கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு அனுமதி வந்து கொடுத்தது, இப்படி பல்வேறு விதமான சந்தேகங்கள் கேள்விகள் வந்து நமக்கு எழுதுது. ஆக்சுவலா ஒரு கம்பெனி வந்து வெளிப்படை தன்மை இல்லாம, ஒரு டிரான்ஸ்பரன்சி இல்லாம, ஒரு போர்டே வைக்காம அவங்க செய்ய வேண்டிய நோக்கம் என்ன இருக்குது, இதுக்கு சிஎம்டிஏ எதுக்காண்டி அப்ரூவல் வந்து கொடுக்கணும், இதெல்லாம் பல மர்மங்கள் வந்து இதுல வந்து இருக்குது. ஆக்சுவலா இப்போ ஊடகங்கள் வந்து இவ்வளவு விஷயத்த வெளியே கொண்டு போனதுக்கு பின்னால அதாவது கம்பெனி தரப்புல இருந்து பாதிக்கப்பட்ட நபர்களை சந்திச்சு இத்தனை பேர் வேலை செஞ்சாங்க, இத்தனை பேர் காப்பாற்றப்பட்டிருக்காங்க, இத்தனை பேர் இறந்து போயிட்டாங்க, இதுல வந்து நாங்க வந்து உரிய நஷ்ட ஈடு இழப்பீடு இதுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் நாங்களே ஏற்றுக்கொள்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தா உண்மையிலே அது உண்மையான கம்பெனி. இது எதையுமே செய்யாம தலைமறைவு வாழ்க்கையா ஒளிஞ்சு ஓடி போலீஸ் தரப்புல இருந்து மார்ஜரியில இருக்கும்போது சொல்றாங்க அந்த கம்பெனி ஆட்கள் யாருமே இல்லை, எங்கேயே போயிட்டாங்க அப்படிங்கிறது சொல்றாங்க. இது வந்து என்னன்னா இவ்வளவு பவரை வச்சிருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் ஒரு கம்பெனியினுடைய இறந்து போனவருடைய ஜெயசீலனுடைய மனைவி வந்து மஞ்சு அவங்க சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா 2 பேரை கைது செஞ்சிருக்கிறாங்க. அந்த 2 பேர்ல எழில், சந்தோஷ், இவங்க யாருன்னா மறைந்த ஜெயசீலன் அந்த இன்ஜினியர் இருக்கார்ல அவருடைய ஹெல்பர். யாரை கைது செய்யணும்? மேனேஜர், அந்த சைட்டுடைய மேனேஜர். இவங்க 2 பேரும் விசாரணைக்காக கைது பண்ணிருக்கலாம், அப்படிதானே? இப்போதைக்கு கைது பண்ணிருக்கணும் ஒரு செய்தியை வந்து சொல்றாங்க. அவங்க உண்மையில கைது பண்ணக்கூடிய ஆட்கள் யாருன்னா அந்த சைட்டினுடைய மேனேஜர் கைது பண்ணப்பட்டிருக்கணும், ஹச்ஆர் கைது பண்ணப்பட்டிருக்கணும், அதுக்கப்புறம் வந்து இந்த கம்பெனியுடைய ஒன் ஆஃப் த 3 போர்டு டைரக்டர்ஸ் இருக்கக்கூடிய அவங்க கைது செய்யப்பட்டிருக்கணும். இதன் பின்னணியில இருக்கக்கூடிய மற்ற நபர்கள் யாராரு முக்கியமான சூப்பர்வைசர் பொறுப்புல இருந்தக்கூடிய அவங்க எல்லாமே கைது செய்யப்பட்டிருக்கணும். இவருக்கு கீழே இருக்கக்கூடிய 2 ஹெல்ப்பரை போய் கைது பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க வந்து சொல்றாங்க. இதுக்கு பின்னால ஒரு பெரிய கம்பெனி இருக்கிறதா நீங்க சொல்றீங்க. இப்போ இந்த செய்திகள் ஊடகங்கள் செய்தி போட்டாலும் கூட அந்த ஆழத்திலிருந்து உடல்களை எடுப்பது அப்படிங்கிறதுல ரொம்ப தாமதமாச்சு. என்டிஆர்எஃப் வந்து ஆரம்பத்தில் முயற்சிகள் செய்து போதுமான எக்யூப்மெண்ட்ஸ் இல்லாமல் அதை கிவ் அவே பண்ணிட்டாங்க. அதுக்கு பிறகு என்எல்சியிலேருந்து சில எக்யூப்மெண்ட்ஸ் கொண்டு வரப்பட்டதுலாம் சொன்னாங்க. இவ்வளோ தாமதம் ஏன் ஆச்சு? அதாவது வந்து இவ்வளவு தாமதம் செஞ்சதே தப்பு. ஏன்னா தொழிலாளிகள் உயிர் மேல இந்த அரசுக்கு பெருசா அக்கறை இல்லையா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இது வந்து காட்டுது ஆக்சுவலா. ஆனா வந்து 5 நாளைக்கு முன்னால முதல் நாளே அவங்க வந்து நெய்வேலியிலேருந்து அந்த எக்யூப்மெண்ட்டை மிஷின்லாம் கொண்டு வந்து நிறைய மோட்டார் பைப்புகளை வச்சு என்டிஆர்எஃப் படைகளை வந்து ஃபுல்லாக இறக்கி நிறைய ஒர்க்கர்ஸை இறக்கி பொதுப்பணித்துறை கார்பரேஷனு எல்லாம் இறங்கி ஃபுல் பிளட்ஜாக ஃபர்ஸ்ட் நாளே செஞ்சுருந்தாங்கன்னா எங்களுடைய கணவருடைய உயிரை காப்பாற்றிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த தங்கச்சி வந்து மஞ்சு வந்து சொல்கிறாங்க ஆக்சுவலாக. ஆனால் வந்து என்னையை பொறுத்த மட்டும் நான் என்ன சொல்கிறேன்னா 4வது நாள் காட்டப்பட்ட அந்த வீரியம் ஏன் முதல் நாள் காட்டப்படலை அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நம்ம வந்து அரசுக்கு வந்து நம்ம வந்து ஒரு குற்றச்சாட்டு. அந்த கேள்வி நியாயமானது. ஆனால் ஒரு பேரிடர் காலம் முழுக்க அரசனுடைய ஃபோர்ஸ் இந்த சென்னையில் இருக்கிற தொழிலாளிகளே பத்தாம வெளி மாவட்டங்கள்ல இருந்து அழைத்து வரப்பட்டு அவங்க ஃபோர்ஸ் எல்லாமே இந்த பேரிடர் காலத்தில் அங்கே எல்லா பக்கமும் நாலாபரமாக ஓடிட்டு இருந்தாங்கல்ல. இப்போ இந்த சூழலில் இந்த
சகித்து கொள்ளத்தக்கது அப்படிங்கிற பொருள் நான் சொல்ல. இல்ல இது வந்து ஒரு அமைச்சருடைய பையனோ ஒரு முதலமைச்சருடைய பையனோ இந்த மாதிரி வந்து ஒரு பள்ளத்துல விழுந்துட்டாங்கன்னா இந்த ஒரு காரணத்தை வந்து சொல்ல முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒண்ணு இருக்குது. சாதாரண ஒரு கூலி தொழிலாளி, ஒரு அன்றாட காய்ச்சிகள், அவங்க விழுந்தா ஒரு இப்ப வந்து இதே ஒரு நீங்க சொன்னீங்க பேரிடர் காலம்னு சொல்லிட்டு இப்ப விஷால் வீட்டுக்குள்ள தண்ணி வந்துருச்சு அப்படின்னு சொன்ன உடனே உடனடியா வந்து அது வந்து கவனத்துல எடுத்துக்கொள்ளப்பட்டு உடனடியா விஷால் வீட்டுடைய தண்ணி வந்து உடனடியா இறக்கப்பட்டுருச்சு. ஆனா அங்க பள்ளிக்கரணையில, மடிப்பாக்கத்துல, வேளச்சேரியில இன்னும் பல ஏழை வீட்டுகளுடைய தண்ணி வீட்டுக்குள்ள இன்னும் தண்ணி தான் கடந்துட்டு இருக்கு. நடிகரும் இயக்குனர் அமீர் கான், அப்புறம் சாந்தனு, இவங்க எல்லாம் வந்து மாட்டிக்கிட்டாங்கன்னு சொன்னா உடனடியா போர்க்கால அடிப்படையில வந்து ஒரு உடனடியா அதுக்கான மீட்பு பணிகள் எல்லாம் செய்யப்படுது. அப்ப செலிபிரிட்டிஸுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய தொழிலாளிக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லையா? கண்டிப்பா வர்க்க பாகுபாடு இருக்குது. அப்ப அந்த வர்க்க பாகுபாடு ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வியை நான் வந்து முன்வைக்கிறேன். இங்க எல்லாருமே சட்டத்தின் முன்னால டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் இயற்றிய சட்டத்தின் முன்னால அனைவரும் சமம். இங்க கடவுளுக்கு முன்னால அனைவரும் சமம். அப்ப ஏன் இந்த வந்து முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நபர்களுக்கு ஒரு பாகுபாடும், முக்கியத்துவம் இல்லாத இருக்கக்கூடிய சாதாரண கூலி தொழிலாளர்கள் அவங்களும் ஓட்டு போட்டு இந்த ஆட்சியை அமைச்சிருக்காங்க. சாதாரண மக்களும் ஓட்டு போட்டு, ஏழை எளிய மக்களும் ஓட்டு போட்டு ஆட்சியில உட்கார வச்சிருக்காங்க. அப்ப இந்த ஆட்சியில உள்ளவங்க எல்லாரையும் சமமா பாவிச்சு நடவடிக்கை எடுக்காதது ஏன்கிற ஒரு விஷயத்த நான் வந்து முன்வைக்கிறேன். ஃபர்ஸ்ட் நாள் நீங்க பல்வேறு பேரிடர் காலங்கள் தான், கஷ்டங்கள் தான், எல்லாரும் எல்லாருக்கும் தான் போயிருக்காங்க. இது 2 உயிர் அப்படிங்கிற விஷயத்த வந்து அரசாங்கம் ரொம்ப முக்கியத்துவமா பார்த்திருக்கணும். ஃபர்ஸ்ட் நாளே எல்லா ஃபோர்ஸையும் கொண்டாந்து இறக்கியிருந்தா. என்எல்சில இருந்து வந்த மிஷின் எப்போ வந்தது? அது வந்து 4ஆம் நாள் தான் வந்தது. ஆக்சுவலா 4ஆம் நாள் மதியானம் போலதான் வந்தது. பட் என்டிஆர்எஃப் தரப்புல செய்யப்பட்ட இந்த ரெஸ்கியூ மெஷர்ஸ் ஆரம்பத்துல தொடக்க கட்டத்துல வந்து அது நிறைவேறல அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து பதிவு செய்யறாங்க. ஆக்சுவலா ஏன்னா வந்து அவங்க வந்து போனாங்க, சரியா வந்து ஏதோ என்ன காரணத்துக்கான வந்து அவங்க வெளியே வந்துட்டாங்கிறது தெரியல. அப்புறம் 4ஆவது நாள் ஃபுல் பிளட்ஜா வந்து இறங்கி வேலை செஞ்சாங்க. என்டிஆர்எஃப் வந்து போதுமான எக்யூப்மெண்ட்ஸ் இல்லைன்னு அரசு தரப்புல வந்து முயற்சிகள் செய்தாங்க. நம்ம வந்து அது வந்து நம்ம வந்து ஒரு குறையா வந்து நம்ம வந்து சொல்லல. ஆனா அந்த முயற்சிகளை 4ஆவது நாள் வீரியமா செஞ்சாங்க. அந்த 4ஆவது நாள் 5ஆம் நாள் செஞ்ச வீரியத்தை முதல் நாள் வந்து போட்டிருந்தா நிச்சயமா வந்து ஒருவேளை உயிரை வந்து காப்பாற்றப்பட்டிருக்கலாங்கிற விஷயத்தை தான் நம்ம இங்க வந்து முன்வைக்க ரொம்ப முக்கியமானது. இப்போ நீங்க சொல்றீங்களா ஒரு மறைமுகமா ஒரு அண்டர் கிரவுண்டு ஒரு கிரிமினல்ஸ் போல இந்த கம்பெனியை சார்ந்தவங்க காணல, நேரடியா பாதிக்கப்பட்டவங்களை வந்து சந்திக்கல, இந்த மரணத்திற்கு பொறுப்பேற்கல, அரசாங்க தரப்புல இந்த குறிப்பிட்ட விஷயத்துல செய்ய வேண்டிய வேலைகள் என்ன, அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் எதிர்பார்க்கிற நிவாரணம் என்ன? அரசாங்கம் செய்ய தவறிய விஷயங்கள் என்னன்னா, அதாவது வந்து ஒரு முறைப்படி செய்யாத அந்த கம்பெனிகள் மீது கடுமையான நடவடிக்கைகள் எடுத்து அந்த கம்பெனியை வந்து பிளாக் லிஸ்ட்ல வந்து கொண்டு வரணும். இன்னொன்று அதனுடைய அங்கீகாரத்தை வந்து ரத்து செய்யணும். அவங்க வந்து அன்ஃபிட் ஃபார் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு, அதுக்கு தகுதியே இல்லாதவங்க. ஏன்னா எந்த ஒரு அரசும் வந்து ஒரு உத்தரவு போடுதுன்னா அதை வந்து மதிக்கணும், முதல்ல மதிச்சு அதுபடி நடக்கணும். எதுக்கு வந்து இந்த வெள்ள காலத்துல அது உங்களுக்கு தெரியும், ஒரு வேளச்சேரி ஒரு ஏரியா இருக்கக்கூடிய பகுதி, அதுல எவ்வளவு வந்து மண் வந்து ஈரமா இருக்கும், அந்த மண்ணுல வந்து எவ்வளவு தண்ணிகள் வந்து உள்ள வந்து ஏரியில இருந்து உள்ள சுரக்கும். அதுல போயிட்டு நீங்க வந்து பல டன்னு உள்ள கண்டெய்னரை கொண்டு போய் வைக்கிறது, அது நோண்டுறது, அது முறைப்படி சாயில் டெஸ்ட் செய்யாதது, அதுக்கப்புறம் வந்து சுத்தி வந்து அது வந்து ப்ராப்பரா வந்து ஒரு கட்டுமான பணிகளை வச்சு பாதுகாப்பா இருக்கக்கூடிய வேலைகள் எல்லாம் செய்யாதது, ஒரு சாயில் டெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் அது வந்து சேஃப்டியா இருக்குதா அப்படிங்கிற விஷயத்த பாதுகாக்கிறதுக்கு ஒரு மாத காலம் வந்து இடைவெளி விட்டு அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையை இது வந்து செய்யாதது, இப்படி பல குற்றச்சாட்டுகள் குளறுபடிகள் இருக்கக்கூடியது. இந்த கம்பெனி ஏற்கனவே வெளிநாடுகள்ல மற்ற இடங்கள்ல நிறைய வந்து இது வந்து விபத்துகள் சந்திச்சிருக்கோம் கொண்டிருக்கோம். இதெல்லாம் மூடி மறைச்சிட்டு இங்கெல்லாம் வந்து பண்ணக்கூடிய எல்லா வேலைகளையும் அத்துமீறல்களையும் செய்த அந்த கம்பெனி மீதும் அந்த கம்பெனியுடைய நிர்வாகிகள் மீதும் சட்டப்படியா எந்தவித பாகுபாடும் இல்லாமல் இந்திய அரசமைப்பு சட்டப்படி சட்டம் சொல்லிருக்கக்கூடிய விஷயத்தின்படி அவங்க வந்து நடவடிக்கை எடுக்கணும்னு நம்ம வந்து
முதல்ல ஒரு விஷயத்த நம்ம பதிவு பண்றோம். ரெண்டாவது, இந்த ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஆக்ட் 1923 படி ஒரு ஒரு நிறுவனம் வந்து அதாவது வந்து பணி பாதுகாப்பு அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த பணி பாதுகாப்பை தவறுற பட்சத்துல அந்த தொழிலாளர்கள், அந்த பாதிக்கப்பட்ட அத்தனை தொழிலாளர்களுக்கும் உரிய இழப்பீட அந்த கம்பெனியே வந்து உரிய இழப்பீடுங்கிறது எவ்வளவு, அது என்ன உரிய? அதாவது வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் அந்த வந்து ஆக்ட்ல வந்து சொல்ல வந்து ஒரு பெரிய ஆக்சிடென்ட் உயிரே போயிருக்குது. ஆமா, இப்போ ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஆக்ட்ல வந்து சொல்லப்பட்டதின்படி குறைஞ்சபட்சம் வந்து அது வந்து 10 லட்சம் வந்து இருக்கும் ஆக்சுவலா. இப்போ வந்து தமிழ்நாடுடைய கட்டுமான தொழிலாளர் நல வாரியத்துல இருந்து 5 லட்சம் ரூபாய் வந்து கொடுக்கணும் ஆக்சுவலா. அதுக்கப்புறம் வந்து கம்பெனி சார்பில் அது வந்து ஹியூஜ் அமௌண்ட் வந்து அவங்க தான் அதுக்கான ரெஸ்பான்சிபிள் பர்சன். ஸோ அவங்க வந்து ஒரு அமௌண்ட் வந்து கொடுக்கணும். அரசு சார்பில் அவங்க வந்து ஒரு 5 lakhs வந்து இழப்பீடு கொடுக்கணும். இப்படி பல்வேறு விதமான விஷயங்கள் வந்து இருக்குது. இதை வந்து உடனடியாக அரசு செய்யணும். இவங்க வந்து படிப்பறிவு இல்லாதவங்க, கேட்க நாதியற்றவங்க, யாரும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த வந்து இங்கே வந்து கடந்து போயிட முடியாது. இது இன்னைக்கு ஏற்பட்ட இந்த சம்பவம் நாளைக்கு யாருக்கு வேணாலும் நடக்கும், தொழிலாளர்களுக்கு நடக்கும். இன்னொன்று, காவல்துறையை பொறுத்த மட்டும் இதில் காவல்துறை வந்து அவங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, இந்த கம்பெனியில தான் போய் வேலை செஞ்சாங்க, இந்த கம்பெனியில தான் வந்து அவர் வந்து இறந்து போயிருக்கிறாரு, உடல்களை எடுத்திருக்கிறாங்க. ஊடகத்துக்கு எல்லாத்துக்குமே வெட்ட வெளிச்சமா தெரிஞ்ச விஷயம். ஆனா வந்து மேன் மிஸ்ஸிங் சொல்லிட்டு ஒரு எஃப்ஐஆர், முதல் தகவல் அறிக்கை பதியப்பட்டிருக்குது. இது ரொம்ப அபத்தமான ஒரு எஃப்ஐஆர். இந்த எஃப்ஐஆர் 5ஆம் தேதி இந்த வந்து புகார் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஆனா 5ஆம் தேதி வந்து கொடுக்கப்பட்டிருக்குது. போலீஸ் தரப்புல இப்ப என்ன சொல்றாங்கன்னா, நாங்க 304/2 போட்டிருக்கோம் அப்படிங்கிற சொல்லி கொலை முயற்சி அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து அவங்க வந்து கொலைக்கு தூண்டுதல் அப்படிங்கிறது மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்கிறாங்க. என்னைய பொறுத்த மட்டும் நான் என்ன சொல்றேன்னா, முதல் தகவல் அறிக்கையில நீங்க அந்த கம்பெனியுடைய பெயரை வந்து நீங்க வந்து சேர்க்கணும். அந்த கம்பெனியினுடைய மேனேஜரு, அதுக்கப்புறம் சூப்பர்வைசரு, போர்டு டைரக்டர்ஸு, இவங்க எல்லாத்தையும் அந்த எஃப்ஐஆர்ல நீங்க வந்து கொண்டு வரணும். இது வெட்ட வெளிச்சமா இந்த இடத்துல இந்த கம்பெனில அவங்களுடைய போதிய பாதுகாப்பு இன்மையில, சமூக பாதுகாப்பு இல்லாம, ஒழுங்கான வந்து விஷயங்களை பணி பாதுகாப்பை செய்யாம நடந்த இன்சிடென்ட்ங்கிறது எல்லாருக்குமே குற்றம், ஒரு கிரிமினல் குற்றம். அந்த குற்றத்தின் அடிப்படையில நீங்க எஃப்ஐஆர்ல ஒழுங்கான முறையில எஃப்ஐஆர் வந்து இது வந்து 5ஆம் தேதி போடப்பட்ட இதுல மேன் மிஸ்ஸிங்கிறத அந்த சம்மந்தப்பட்டவர்களுடைய பாடி வெளியே வந்துருச்சு. நிவாரணம்ங்கிறது வெறும் காசு சம்மந்தப்பட்டதல்ல, நீதியும் சம்மந்தப்பட்டது. சம்பந்தப்பட்ட அந்த நிறுவனத்தின் பொறுப்பாளர்கள் அவர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்து அவர்கள் மீது விசாரணை நடத்தப்படணும், அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும். இதுதான் நம்முடைய கோரிக்கையும். மக்களும் கூட இப்போ வந்து இது எங்கேயோ ஒருத்தங்களுக்கு நடந்துருச்சு, இது ஆக்சிடென்ட் நடக்கிறதானே அப்படி இல்லை. இது எந்த தொழிலாளிக்கும் பணி பாதுகாப்பின் பொருட்டு அல்லது அந்த பணிச்சூழலின் பொருட்டு விபத்து, மரணம் உள்ளிட்ட நிகழலாம். ஆனால் அதிலிருந்து நமக்கு நீதி வேணும். இப்படி நிகழ்ந்துடாமல் இருப்பதற்கு இப்படியான ஒரு முன்மாதிரியான ஒரு வழக்கு, விசாரணை, தண்டனை வேண்டும் அப்படின்னு தான் நம்முடைய கோரிக்கையும் கூட. உங்களுடைய கருத்துக்களை மக்கள் மன்றத்தில் வைக்கிறோம். மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். இந்த வழக்கை தோடு நிற்காம மக்களும் கூட இது தொடர்பாக குரல் எழுப்பணுங்கிறது தான் நம்முடைய கோரிக்கை. இன்னொரு வாய்ப்பில் பேசுவோம். நன்றி. நன்றி நண்பர்களே, இன்னொரு வாய்ப்பில் சந்திக்கலாம். நன்றி.